வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. போன வாரம் நாம ஒரு மினி சீரீஸ் ஆரம்பிச்சிருந்தோம். நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான 8 கேட்டகரிஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கறத, அந்த கேட்டகரிஸை பத்தி பேசக்கூடிய அண்டர் ரேட்டட் புக்ஸை செலக்ட் பண்ணி அதுல இருந்து த பெஸ்ட் லெசன்ஸை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இது 2வது பகுதி. போன பகுதியில ஹெல்த்தை பார்த்தாச்சு, இந்த பகுதியில வெல்த்தை பார்க்க போறோம். செல்வத்தை தேடுங்கள், பணத்தையோ அந்தஸ்தையோ அல்ல. நவேல் ரவிகாந்த். I will teach you to be rich. உங்களுடைய பணத்துக்கும் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் ஒத்துக்கிற விஷயம் என்னன்னா, ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணணும், உடற்பயிற்சி செய்யணும், மனசை சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் மக்கள் ஏத்துக்கிறாங்க. ஆனா பர்சனல் ஃபைனான்ஸ்னு வரும்போது உங்களுடைய பணத்துக்கு நீங்க தாங்க பொறுப்பெடுத்துக்கணும். எப்படி உங்க உடம்ப நீங்க பராமரிக்கணுமோ, அதை நீங்க மேனேஜ் பண்ணணுமோ, அதே மாதிரி உங்களுடைய ஓன் மணியை நீங்க தான் மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற கருத்தை நிறைய பேர் ஏத்துக்கிறதே கிடையாது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நான் ரொம்ப மோசமா இருக்கேன், நான் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆக்சுவல் நிலையை நிறைய பேர் ஏத்துக்கிறதுக்கு இன்னைக்கு தயங்குறாங்க. நீங்க பொருளாதாரம் தொடர்பாக எஸ்பெஷலி பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடா ரொம்ப சீரியஸா செயல்படாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். நீங்கள் காரணங்களை சுட்டிக்காட்டி கொண்டிருந்தால் கடைசி வரை காரணங்கள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும். பொருளாதார ரீதியாக உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பொறுப்பெடுக்கணும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சீரியஸா பொறுப்பெடுக்கணும். பணத்தை சேமிக்கவும் முதலீடு செய்யவும் மிக கடினமான முறையை பின்பற்றாதீர்கள். அதை எளிமையாக்கி விடுங்கள். ஒரு செயல் எளிமையாக இருக்கும்போது அதை செய்யறதுக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் மிக மிக அதிகம். அதே செயல் கடினமானதாக இருக்கும்போது அதை நம்ம செய்ய மாட்டோம். இன்னைக்கு நம்ம கையில இருந்து ரொம்ப வேகமா காசு போயிட்டு இருக்கு. இது எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம். ஆனா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்ல. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அதை விட பெட்டரா இருந்துச்சு. காரணம் என்னன்னா, இந்த ஏடிஎம் மெஷின்ஸ் வரதுக்கு முன்னாடி நாம பண பரிவர்த்தனைகளுக்கு பணத்தை தான் பயன்படுத்தணும். ஆக்சுவல் கேஷை தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஏடிஎம் வந்துச்சு, பேங்க் பயன்படுத்த ஆரம்பிச்சோம். அதுல கூட ஓகே அப்படின்னு சொல்லலாம். யாருக்காவது பணம் போட்டு விடணும் அப்படின்னா அவங்களோட அக்கௌண்ட்ல போய் நம்ம பணம் போடணும். அதுக்கு டைம் எடுக்கும். அதுக்குன்னு ஒரு நாளை ஒதுக்கிட்டு பேங்க்குக்கு போயிட்டு நம்ம அந்த அமௌண்ட்டை அவங்களுடைய அக்கௌண்ட்ல போட்டுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு கம்ப்ளீட்டா டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை ரொம்ப ஈஸியா எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஃபியூ செகண்ட்ஸ்ல ஒருத்தங்களுக்கு நாம பணத்தை அனுப்ப முடியும், பணத்தை அனுப்பிக்கிட்டும் இருக்கும். சோ ஒருத்தங்களுக்கு பணத்தை அனுப்புறது அப்படிங்கிற இந்த ப்ராசஸ் ரொம்ப எளிமையாயிட்டதுனால நாம அதை அதிகமா ஈஸியா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி பணத்தை சேமிக்கிற ப்ராசஸையும் நீங்க எளிமையாக்கணும். அதுக்கு என்ன வழின்னு கேட்டீங்கன்னா, ஆட்டோமேஷன். எதுல முதலீடு பண்ணலாம், எதுல பணத்தை போடலாம், இதுல இந்த மாசம் எவ்வளவு பணத்தை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து யோசிக்கிற அளவுக்குலாம் வச்சுக்காதீங்க. அந்த அளவுக்கு நீங்க உட்கார்ந்து யோசிக்கிறீங்கன்னா ஒரு மாசம் வேணா நீங்க அப்படி பிளான் பண்ணுவீங்க. அடுத்த மாசம் உங்களுக்கே போர் அடிச்சிரும். இவ்வளவு கடினமான வேலையை நாம ஏன் செய்யணும் அப்படின்னு உங்களுடைய மூளை சோம்பேறித்தனப்பட்டுட்டு அதை தள்ளி போட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்க கையில வச்சிருக்கிற அந்த காசுக்கு ஏதாவது ஒரு செலவு வரும். உடனே நீங்க அந்த செலவை பண்ணிடுவீங்க. சேமிக்கவும் மாட்டீங்க, முதலீடு பண்ணவும் மாட்டீங்க. இதையெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கான பெஸ்ட் சொல்யூஷன் என்னன்னா, ஆட்டோமேஷன் பண்றது. உதாரணத்துக்கு நீங்க எஸ்ஐபி மூலமா பணத்தை மாதம் மாதம் சேமிக்கிறீங்க, முதலீடு பண்றீங்க அப்படின்னா டைரக்டா ஒவ்வொரு மாசமும் குறிப்பிட்ட தேதியில உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து அந்த பணம் உங்களுடைய எஸ்ஐபி அக்கௌண்ட்டுக்கு போற மாதிரி வச்சுக்கோங்க. இது ஈஸியா உங்களுடைய பேங்கோட மொபைல் பேங்கிங் ஆப்பை வச்சு நீங்க பண்ணிக்க முடியும். நிறைய பேங்க்ஸ் கூட இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இதையெல்லாம் நீங்க பயன்படுத்த ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நீங்க என்னென்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங் பிளான்ஸ் ஃபாலோ பண்றீங்களோ அதை எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணிடணும். நீங்க போய் உட்கார்ந்து அதை பண்ணணுமா இதை பண்ணணுமான்னு யோசிக்கிற வேலையே இருக்கக்கூடாது. இன்றே முதலீடு செய்ய தொடங்குங்கள். விளையாட்டாக இருக்காதீர்கள். ஒரு கசப்பான உண்மை என்னன்னு தெரியுங்களா? முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறது கடினமானது தான். அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், அதை பத்தி கத்துக்கணும், அதை தெரிஞ்சவங்களோட நம்ம சில விஷயங்களை பத்தி பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த நாலேஜ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சரியா முதலீடு பண்ண முடியும். எஸ், இட்ஸ் ட்ரூ. பட் ஒவ்வொரு நாளும் இதை நீங்க தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் மொத்தமா இது எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்க வருத்தப்படுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரலாம். இதுதான் அந்த கசப்பான உண்மை. எவ்வளவு சின்ன லெவல்ல முதலீடு பண்ண முடியுமோ, அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒருக்காவது நீங்க தொடர்ச்சியா முதலீடு பண்றீங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு கட்டத்துல அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஏதோ ஒரு கட்டத்துல உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இன்னைக்கு ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அடுத்த 10 வருஷத்திலேயோ 15வது வருஷத்திலேயோ
20வது வருஷத்திலேயோ உங்க வாழ்க்கையில இப்ப நீங்க சேமிக்கிற அந்த சிறிய அளவு பணம் மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு உதவி செய்யும். சோ முதலீடு செய்வதை தள்ளி போட்டுக் கொண்டே இருக்காதீர்கள். நம்பர் 2, த மில்லியனர் ஃபாஸ்ட் லேன். செல்வம் என்பது இம்மூன்று விஷயங்களை உள்ளடக்கியது. அர்த்தமுள்ள உறவுகளை உருவாக்குவது, உடலிலும் மனதளவிலும் ஆரோக்கியமாக இருப்பது, சுதந்திரமாக இருப்பது. இங்க நாம 3வதா ஒரு பாயிண்ட் பார்த்தோம் இல்லைங்களா? சுதந்திரமாக, அதாவது ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அங்கதான் பணம் வருது. நிறைய பேர் செல்வம், வெல்த் அப்படின்னா பணம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பணம் அப்படிங்கிறது வெல்த், செல்வம் கிடையாது. பணத்தை வைத்து நீங்க நிறைய சுதந்திரத்தை வாங்க முடியும், நிறைய ஃப்ரீ டைமை வாங்க முடியும், உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான வழிகளை நீங்க உருவாக்கிக்க முடியும். சுதந்திரம் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த எந்த தடையும் இல்லாமல் உங்களால செய்ய முடியும் அப்படின்னா அதுதான் சுதந்திரம். உங்களுடைய வருமானம் உங்களுடைய வேலை நேரத்தை சார்ந்திருப்பதாக இருக்கக்கூடாது. இத இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஒரு எக்ஸிட் பாயிண்ட பிக்ஸ் பண்ணிட்டு அந்த எக்ஸிட் பாயிண்ட்டுக்கு நேரா நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட டைம் வரும்போது நீங்க எதை உங்களுடைய எக்ஸிட் பிளானா வச்சிருந்தீங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நீங்க இந்த லூப்ல இருந்து வெளியே வரணும். இப்ப வேணா நீங்க உங்களுடைய நேரத்தை பயன்படுத்தி நீங்க சம்பாதிக்கலாம். எவ்வளவு நேரம் நீங்க வேலை செய்யறீங்க அப்படிங்கிற அந்த அடிப்படையில உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கலாம். பட் நீங்க ஒரு எக்ஸிட் பிளானை கிரியேட் பண்ணணும். என்னது எக்ஸிட் பிளான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதை தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருங்க. பட் சைட்ல டிசிப்ளின்டா ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு பிசினஸா இருக்கலாம், அது ஒரு சர்வீஸா இருக்கலாம், ஒரு ஆப்பா இருக்கலாம், எதுவா வேணும்னாலும் இருக்கட்டும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜே.கே. ரவுலிங், ஹாரி பாட்டர் கதையை எழுதின ஆசிரியர். அவங்களுடைய முதல் புத்தகத்தை வெளியிடுறதுக்கு பல வருடங்கள் எடுத்துச்சு. அவ்வளவு காலம் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? சைலண்டா அவங்க என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அந்த வேலையை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது சைட்ல ஹாரி பாட்டர் அப்படிங்கிற புத்தகத்தையும் எழுதிக்கிட்டே இருந்தாங்க. இதுதான் அவங்களுடைய எக்ஸிட் பிளான். அதுக்கப்புறம் அவங்க எழுதின முதல் புத்தகம் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு ராயல்ட்டியை சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸ்மார்ட்டா வேலை செய்யக்கூடிய பல பேர் இப்படிதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், நீங்க ஒரு எம்ப்ளாயா இருக்கலாம், நீங்க என்ன வேணா பண்ணுங்க. சைட்ல உங்களுடைய எதிர்காலத்துல நிறைய பணத்தை உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கிற மாதிரியான ஏதாவது ஒண்ணு உருவாக்கிக்கிட்டே இருங்க. ரீசர்ச் பண்ணிக்கிட்டே இருங்க, ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருங்க, கத்துக்கிட்டே இருங்க, உருவாக்கிக்கிட்டே இருங்க. இதை தொடர்ச்சியா நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டம் வரும், அந்த டைம்ல நீங்க உங்களுடைய நேரத்தை பயன்படுத்தி தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாமல் போகும். சைட்ல நீங்க வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னதை ஒரு பார்ட் டைம் ஜாபாகவோ இல்ல இப்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வருமானத்தை சம்பாதிச்சு கொடுக்கறதுக்காக நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற ஏதாவது ஒரு வேலையை பத்தி நான் சொல்ல வரல. நான் சொல்றது சம்திங் பிக். ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை நீங்க உருவாக்கணும். அதுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா வேலை செய்யுங்க, ஐடியா இல்லைன்னா கத்துக்கோங்க, ரீசர்ச் பண்ணுங்க, தேடுங்க. நுகர்வு செய்வதை நிறுத்துங்கள், உருவாக்க தொடங்குங்கள். கன்சியூம் பண்றத ஸ்டாப் பண்ணுங்க, கிரியேட் பண்றத ஸ்டார்ட் பண்ணுங்க. நாம இன்னைக்கு நிறைய விஷயங்களை கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஏன் சொல்ல போனா இந்த வீடியோவை கூட நீங்க இப்ப கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நிறைய சினிமா படம் பாக்குறீங்க, நிறைய விளம்பரங்களை பாக்குறீங்க, நிறைய பாட்டு கேட்கறீங்க, நிறைய செய்திகளை கேட்கறீங்க, நிறைய பொருட்களை வாங்குறீங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நீங்க ஒரு நுகர்வோராகவே இருந்துகிட்டே இருக்கீங்க. அதை நிப்பாட்டிட்டு ஒரு கிரியேட்டர் மாதிரி நீங்க யோசிக்க ஆரம்பிக்கணும். ஒரு கிரியேட்டர் மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கணும். அதனுடைய முதல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்க எதை அதிகமா கன்சியூம் பண்றீங்களோ அதோட கிரியேஷன் சைட பத்தி பார்க்க ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு நீங்க நிறைய படங்களை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த படங்கள் எல்லாம் எப்படி தயாரிக்கப்படுது, அதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இயங்குது, இது எல்லாத்த பத்தியும் நீங்க கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணணும். இதுதான் முதல் படி. உங்களுக்கு எதுல ஆர்வம் இருக்கோ, எதை அதிகமா நுகர்வு செய்றீங்களோ, கன்சியூம் பண்றீங்களோ அந்த விஷயத்துல ஒரு கிரியேட்டர் மாதிரி நீங்க லேர்ன் பண்ணுங்க. ரெண்டாவது, சின்ன லெவல்ல கிரியேட் பண்ண ஆரம்பிங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும். நம்பர் 3, The Little Book of Common Sense Investing. உங்களுடைய பெருமளவு பணத்தை பாதுகாப்பான இண்டெக்ஸ் ஃபண்டுகளில் முதலீடு செய்யுங்கள். நாம அந்த வீடியோவினுடைய ஆரம்பத்துல ஒரு விஷயத்தை பார்த்தோம். மிகச்சிறிய அளவாக இருந்தாலும் பரவாயில்ல, முதலீடு செய்யறத ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு. பங்குச்சந்தையில முதலீடு பண்ணணும் அப்படின்னா இந்த புத்தகத்தினுடைய யோசனைப்படி இண்டெக்ஸ் ஃபண்டுகள்ல முதலீடு பண்ணுங்க. முதலீடு பண்ணும்போது
போது அதை எப்படி அணுகணும்னா, முதலாவது அதை எப்பவுமே லாங் டேர்மா தான் பார்க்கணும். அதாவது எனக்கு பண தேவை இருக்கு, சோ நான் ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போடுறேன், எனக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்காம நான் ஒரு 15 வருடத்துக்கு 20 வருடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்காலத்துக்காக நான் முதலீடு பண்ண போறேன் அப்படிங்கிற அந்த மனநிலையை அடிப்படையாக வச்சு சிறிய தொகையை முதலீடு பண்ண தொடங்கணும். இதை முதல்ல ஒரு பழக்கமாக மாத்திக்கணும். இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இதை தொடர்ச்சியாக நீங்க பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, நான் சொல்றது லாங் டேர்முக்கு அது ஒரு காலகட்டத்தில் நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு அது கொடுக்கும். இப்போ இதை பத்தி உங்களுக்கு அது என்ன அப்படின்னு தெரியலனா, இண்டெக்ஸ் ஃபண்டை பத்தி நீங்க ரீசர்ச் பண்ண ஆரம்பிக்கணும், அதை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் முதலீடு செய்யறத பத்தி நீங்க யோசிக்கலாம். உங்களால எந்த பங்குல எந்த அளவு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுல ஆரம்பிச்சா ஓகே. இன்வெஸ்ட் பண்ணா பெருசா தான் பண்ணணும்னு அவசியம் கிடையவே கிடையாது. சின்ன லெவல்லையும் நீங்க பண்ண முடியும். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே வேலை தான். இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ண ஆரம்பிங்க. நண்பர்களே, ஐ ஹோப் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல வேல்யூ ஆட் பண்ணிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த வீடியோ பதிவுல அடுத்த கேட்டகரியில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில அண்டர் ரேட்டடான புக்ஸ்ல இருந்து பெஸ்ட் லெசன்ஸோட நான் வர்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வெற்றி கூட்டாளி.